அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் புகழேந்தி சார். வணக்கம். சசிகலாமா ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க, என்ன நினைக்கிறீங்க? எப்படி போகுது? என்ன கதை? நீங்கள் கேட்டது மாதிரி முன்னாடி என்னுடைய நண்பர்கிட்ட அவர் எல்லா விஷயமும் தெரிந்தவர். நேற்று அவங்க ஸ்பீச்சில் ஒன்று விட்டாங்க சார், சொல்றதுக்கு மறந்துட்டாங்க. அது என்ன சொல்லியிருக்கணும்னா, என்னுடைய முதுகில் இடமில்லை குத்துவதற்கு இனிமேல்னு சொன்னாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அவங்க அதை மறந்துட்டாங்க. அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயிலில் சரண்டர் பண்ணது நான் தான், வக்கீலோட வரும்பொழுது பெங்களூர்ல ரிசீவ் பண்ணது புகழேந்தி, பிணை கொடுத்தது நான் தான். ஆனால் என்ன நடந்ததுன்னா வில்சன் சார், உங்களுக்கு நேற்று அவர்கள் முதல்ல ரொம்ப 9 வருஷம் உள்ள வரலன்றதை அடிக்கடி இண்டிகேட் பண்ணிட்டாங்க. மிகவும் தாமதமாக வந்திருக்கிறார்கள். இனி களம் அமைப்பதோ வேட்பாளர்களை நிறுத்துவதோ அதற்கு பின்னால் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டாலும் மிகவும் கடினமாக இருக்கும், சாதாரணமாக இருக்காது. அது அவர்களுக்கே தெரியும். பல கூட்டணி பேசியவர், பல தேர்தல்களை அம்மாவுடன் சந்தித்தவர். பாருங்களேன், அவர் உடனே ஒருத்தர் சொல்றாரு, இந்த புதுசா கடைக்கு வர இட்லி தோசை வடையெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு. அவர் ஒரு ஊசி போன போண்டான்றதை மறந்துட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றார். அன்பு நண்பர் சொன்னது போல எல்லாமே அவர்களால் தான் இன்றைய தினம் போகும் பொழுது ஆட்சி அதிகாரம் போண்டா எதுனாலும் மாவு ஒண்ணுதானே. கரெக்ட். அது ஊசி போன மாவுன்ற அதுதான் தலைவா சொல்லிட்டு இருக்கேன். அது பரவாயில்ல, மாவு ஒண்ணுதான், மாவு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆகவே ஊசி போன போண்டா யார் ஏற்படுத்தினாங்களோ, அந்த மாவை யார் ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. இல்ல எனக்கு சொல்லுங்க, இந்த நேரத்துல புது கட்சி தொடங்குறதுங்கிறது சசிகலாவோட மோட்டிவ் என்ன? அவங்களோட ஒரே டார்கெட் அவங்க கட்சி ஆட்சிக்கு வர்றது இல்ல. கரெக்ட், யுவர் கரெக்ட். நீங்க பாயிண்ட் புள்ளிக்கு வந்துட்டீங்க. ரொம்ப மெயினா தனி கட்சியெல்லாம் இனி துவங்க முடியாது சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, தனி கட்சி பெயரை நீங்க சொல்லிக்கலாம். அந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அப்புறம் ரெகக்னேஷனுக்கு போகும், முதல்ல ரிஜிஸ்டர் ஆகும். மினிமம் நெல்சன் சார், நீங்க ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆகும் மினிமம். ஆகவே எதுவுமே உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா எதையும் பண்ண முடியாது. எனக்கு உங்களுக்கு தெரியாது இல்ல, வேற யார் பேர்லயாவது கட்சி அல்லது இயக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா எலெக்ஷன் இப்போ ஓபிஎஸ் பேர்லயோ இல்ல குறைஞ்சபட்சமா மற்ற கட்சிகள் பேர்லயோ வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இல்ல, இன்னைக்கு கரூர்ல ஒரு கட்சி யாரோ ஆரம்பிச்சிருக்காங்க, அது வெப்சைட்ல வந்திருக்கு. ஆகவே இந்த கட்சி வெப்சைட்ல யாரும் வரல, வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், அப்சர்வ் பண்றோம். அது வரல, அது கஷ்டமான ஒண்ணு. வேணா பேருக்கு கட்சி வச்சுக்கலாம், பின்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா என்னுடைய நோக்கமும் பார்வையும் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஒருவரை அரசியலில் பொது எதிரியாக நிறுத்தி தன்னை ஏமாற்றியவர், ஆட்சி அதிகாரத்தை அவரால் தான் துறந்தோம், அரசியல் அனாதைக்கு ஆக்கப்படும் வரை அவர் நம்மை விடவில்லை, அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பாடம் எடப்பாடி நடத்த போறீங்கன்னு சொல்லுங்க. சசிகலாவோட புதிய கட்சி எடப்பாடிக்கு என்ன பாடத்தை நடத்த போறீங்க? எஸ், நீங்க கரெக்டான அருமையான கேள்வியை கேட்டீர்கள் சார். ஒரு கட்சி சார், ஒன்னு ஓபிஎஸ் ஒரு அணி சார், சின்னம்மா என்கிற சசிகலா ஒரு அணி சார், தினகரன் இங்க இருந்து பிரிஞ்சு போயிட்டாரு, அங்க போய் அவரோட சேர்ந்தார், விட்டுருங்க, அவரு அங்க போய் சேர்ந்துட்டாரு. அதிமுக 2 3 இப்படி எங்களை போன்றவர்கள் இப்படி பிரிந்து இருக்கிறதை பார்க்கும் பொழுது யார் ஓட்டு போடுவான்றீங்க? இந்த கட்சி சுதந்திரமாக இல்லை, இந்த கட்சி பிளவுபட்டிருக்கிறது. ஆகவே 2026 தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான கட்சிக்கு இரட்டை இலையை காமிச்சா கூட ஓட்டு விழாதுங்கிறீங்க. டெபாசிட் கிடைக்காதுன்ற ஒரு படி மேல போயிட்டீங்க. நான் விளையாட்டுக்கோ ஒரு மேல இருக்க கோபத்திலேயோ சொல்லல. டெபாசிட் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம். களத்துல எங்க பார்த்தாலும் இல்லையா, மைனஸ் போயிருக்க கூடாது. பாருங்க, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா நேற்று வரைக்கும் டெல்லி போயிட்டு வந்த பின்னாடி முகமூடி எடப்பாடின்னு கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர். ஆகவே அவரோடு சேருவதும் தூக்கிலே தொங்குவதும் ஒன்று என்று சொன்னவர் அவர். 15 தடவை சிறைக்கு போனாலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று முழங்கியவர் அவர். ஆகவே இவ்வளவெல்லாம் பேசினவர் இப்போ போய் கூட சேர்றாருன்னா திடீர்னு யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் ஒப்புக்கொள்வார்கள்? பயங்கரமான எதிர்ப்பு நிலவுகிறது. பழனிசாமியினுடைய முடிவுகள், அதாவது அவர் எடுத்திருக்கின்ற ஒரு முடிவுகள் பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட போமாட்டேன்னு சொல்லி போனதும், இவரோட சேரமாட்ட தினகரனோட சொல்லிட்டு சேர்ந்ததும், இது இரண்டுமே அவருக்கு எதிர்ப்பாக மாறிவிட்டது.
வருங்காலத்தில் பார்ப்பீர்களேயானால் சசிகலா அவர்கள் நேரடியாக கேட்கிறேன், முக்குலத்தூர் சமூகத்தினுடைய முகமாக இப்போதும் பார்க்கப்படுகிறாரா? இப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்கிற கட்சி 2026 அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல 2021 விட கணிசமான சேதாரத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதாவது முக்குலத்தோர் மாபெரும் வீரர்களாக பார்க்கப்பட்டவர்கள், பசும்பொன்னையா அவர்கள் வழியிலே வந்தவர்கள். ஜாதியை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாதியே பிரதானமா இருந்திருந்தா என்னுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் ஆண்டிப்பட்டியில வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆனா அந்த மக்கள் சோர்ந்து விட்டார்கள். ஐயோ இவங்களும் இப்படி பண்ணிட்டாங்களே, தினகரன் ஏமாத்திட்டாரு, இவங்களும் அரசியலுக்கு உள்ள வரலையேன்னு சோர்ந்து நிற்கின்ற மக்களிடத்திலே போய் நாம் நிற்கிறோம். அவர்கள் ஏதாவது கண் திறந்து ஆதரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால், ஆனா எடப்பாடியினுடைய எதிர்ப்பு அவரிடத்திலே பொதுவாக இருக்கிறது. அது யாருக்கு லாபமாக போய் முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புதிதாக வந்த விஜய் கட்சி தாவேகாவுக்கும் போய் முடியும். அங்கேதான் இவர் உள்ளே நுழைகிறார். 9 ஆண்டுகள் விட்டு வரும் பொழுது அவர்கள் நீங்க சொன்ன கண்ணோட்டத்துல அந்த சாதி மற்றவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு சின்னம்மாவை ஆதரித்தால் ஓரளவுக்கு வாக்குகள் கிடைக்கும். ஆனால் ஒன்று, நான் ஓபிஎஸ் ஆகட்டும், நான் பழகாதவன் அல்ல, அவ்வளவு பழகியவன், இவர்களை சிறையிலே இருந்து பார்த்து கொண்டவன். ஆனால் நான் சொல்லுகிறேன், முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. கொஞ்சம் கேண்டிடேட்டையாவது தன்னை சுத்தி இருக்கின்ற ஆதரவாளர்களை நிலைநிறுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதை செய்யாம ஒரு கூட்டத்தை நடத்திட்டு பின்னாடி போயிட்டீங்கன்னா நீங்க அது சரியான அரசியல் ஆகாது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த பல தலைவர்களுடைய உரையை கம்பேர் பண்ணுகிற போது நேற்றைய சசிகலாவின் உரை ரொம்ப துல்லியமானது, ரொம்ப நேர்த்தியானது, ரொம்ப அரசியல் பூர்வமாக அழுத்தம் திருத்தமாக திருத்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் அவங்க ரொம்ப கேஷுவலா அதை முன்வைக்கிறாங்க. அந்த கட்சி கொடி அறிமுகத்துக்கான வாசகங்களை வாசிக்கிறத தவிர மீதி அவங்க எடுத்து வச்ச எல்லா பாயிண்ட்டும் ஊர் பக்கம் நம்ம உட்காந்து என்னாச்சு தெரியுமா, என்ன பண்ணாங்க தெரியுமான்னு ஆரம்பிக்கிற அந்த கதை டோன் வந்து ஒரு அற்புதமான ஒன்று. அது அதிமுக தொண்டர்கள்ட்ட எடுபடுமாங்கிறதா என் கேள்வி. ஐ ஆம் வெரி வெரி மச் அப்ரிஷியேட்டிங். உங்களோட அப்சர்வேஷன் நான் மிகவும் பாராட்டுகிறேன் நெல்சன். ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க அழகா சொன்னீங்க. அவர்கள் பேசியது ரியாலிட்டி, அதாவது வந்து உள்ளபூர்வமா இயற்கையா பேசிட்டாங்க. எல்லாத்தையும் உண்மையை சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு பக்கம் பெயரையே சொல்ல விரும்ப மாட்டேன், அந்த துரோகத்தை செய்தவர் எடப்பாடி பழனிசாமின்னு மிக தெளிவாக கோடிட்டு காட்டியவர். தினகரனையும் டச் பண்ணிடுவோம், தினகரனையும் விட்டுக்கூடாது.